ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது தனுஷ்கோடி ட்ரிப். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சுட்டீஸ்லாம் வந்து சரி எங்கேயாவது வெளியில் போகலாம், ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து ஒரு ஒன் டே டூர் பிளான் பண்ணோம். நியர்பை எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு. சரி நம்ம அப்படியே தனுஷ்கோடி போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே ராமேஸ்வரம் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கிளம்புனோம். அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம், ஃபன் பண்ணோம். அங்கே நம்ம லலிதா ஜுவல்லரி ஓனர் வந்திருந்தார், அவரையும் மீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கடற்கரையில் வந்து நல்ல ஒரு ஃபன்னாக வந்து விளையாண்டாங்க எல்லோரும், கிட்ஸ்லாம் விளையாண்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம், சரி செமையாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டி மெஸ்ஸுக்கு போயிருந்தோம். நல்ல ஃபேமஸான ஹோட்டல் பாட்டி மெஸ்ஸு. ஃபிஷ்ஷுக்கு வந்து வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி அவங்களே கொடுத்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தனுஷ்கோடியை ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போனோம். கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து கடற்கரையில் வந்து கொஞ்சம் மரங்கள்லாம் வச்சு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து அப்படியே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. நிறைய ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி அதுக்கப்புறம் பாம்பன் பாலம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி அங்கே போயாச்சு. போயிட்டு பாம்பன் பாலம் பார்த்தோம். அங்கே அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஆனால் ரொம்ப நேரம் நிற்க விடலை, போலீஸ் வந்து டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு மூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி மூவ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பாம்பன் பாலத்துலேயே போயிட்டே இருந்தோம். 2 பக்கமும் செம ஃபன்னாக இருந்துச்சு. 2 பக்கமும் தண்ணி. அப்படியே வந்து நாங்கள் போகிற டைம் பார்த்து ட்ரெயின் வந்துச்சு. பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சரி வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தோம். அப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங்கில் வந்து ட்ரெயின் அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து எடுத்து வந்துகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கும் அந்த ட்ரெயின் வந்து பாலத்தில் வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரி போகலாம் வீட்டுக்கு. அப்போவே வந்து ஒன் டே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் வந்து டிலே பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணோம். சரி நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபர்தராக வேறு எங்கேயாவது டூர் பிளான் பண்ணிக்கலாம், ஒரு 2-3 days போகிற மாதிரின்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரிப்பை அதோடு நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து ஃபர்தராக ராமேஸ்வரத்தில் ஒரு சாய் ஒன்று குடித்தோம். நல்ல டீ ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், நம்ம ஒன் டே ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.